ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெறும் 10ஆம் வகுப்பு நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப் வந்து எலிஜிபிள். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜாப் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பு நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த நாள்லேருந்து இந்த ஜாப்போட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அனுப்பக்கூடிய கடைசி தேதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கடைசி தேதி முடித்த 10 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 45,000 வரைக்கும் சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்தவித தேர்வுமே கிடையாமல் உங்களை செலக்ட் செய்வதாகவும் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ண அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களும் சரி, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களும் சரி, எல்லா விஷயங்களையும் வீடியோக்குள்ளே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த ரெண்டுமே லிங்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த வெப்சைட்டோட லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு தேவையான அனைத்து விண்ணப்பங்களும் கீழே உள்ளது நண்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு 2 லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் கூடிய கிளிக் ஹியர் அப்படின்னு மேலே வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ஈஸியாகவே உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷனும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்ல என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட், என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18லேருந்து 27 வயதுக்குள்ள தான் இருக்கணும். யாரும் பயப்படாதீங்க ப்ரோ, 27 வயதுலாம் ரொம்ப கம்மியான வயது ப்ரோன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ அதற்காக ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35-38 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த பயமும் கிடையாது. நான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெனோகிராஃபர் ஜாப்போட எல்லா டீட்டெயிலும் சொல்லியாச்சு. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போலும், இல்லை அதுக்கு ஈக்குவலான ஏதாவது நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிரைவர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18லேருந்து 27 வயதுக்குள்ள இருக்கணும். இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இதற்கு நீங்கள் வெறும் 10 இல்லைனா நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். இன்கேஸ் நீங்கள் டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு LME HME சொல்லுவாங்க, லைட் வெஹிக்கிள்ஸ் சொல்லுவாங்க, லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வீலர் வந்து சொல்லுவாங்க. ஹெவி மோட்டார்ஸ் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் 4 வீலர் இருக்கும் இல்லையா, காரு, பஸ், லாரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஹெவின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரைவராக போஸ்டிங் அப்ளை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸும் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் நம்ம கீழே இதில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேம் வந்து எழுதிக்கோங்க. இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. இதில் உங்களோட ஃபாதரோட நேம் வந்து எழுதிக்கோங்க. இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது இன்றைக்கோ நாளைக்கோ எப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த தேதிக்கு உங்களுக்கு என்ன வயதோ, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க பர்த்டேவாக இருக்கும், இல்லை நாளைக்கு பர்த்டேவாக இருக்கும், நீங்கள் 4 மணி அப்ளை பண்ணால் 4 மணி ஒருத்தவங்க பர்த்டேவாக இருக்கும். ஸோ எந்த பர்த்டேல டேட் வந்து அதாவது ஏஜ் வந்து சேஞ்ச் ஆகும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண தேதியில் வந்து உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் மேரிட் அப்படின்னா மேரிட்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் மேரிட் ஆகலை அப்படின்னா அன்மேரிட்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்றத வந்து கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் நேஷனாலிட்டி வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அட்ரஸில் வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் இல்லை கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து கொடுங்க. மேக்ஸிமம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டெலிஃபோன் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. நிறைய பேர் வந்து டெலிஃபோன் இருக்காது, லேண்ட்லைன் வந்து இருக்காது. லேண்ட்லைன் இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் எம்டியாக விட்டுட்டு உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் நீங்கள் எங்கே படித்து முடிச்சிங்க, எந்த வருடம் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்க, எந்த வருடம் நீங்கள் படித்து முடிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். 10th 12th இல்லை நீங்கள் டிகிரி எது படித்தாலும் சரி உங்களால் கொடுத்துக்க முடியும். இல்லை நீங்கள் 10th மட்டும் தான் படித்தாலும் சரி 10th மட்டும் உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸோ உங்களோட டிசி மார்க் ஷீட் எடுத்து பார்த்தாலே நீங்கள் எந்த வருடம் எக்ஸாமினேஷன் முடிச்சிங்க அப்படின்றது இருக்கும். அந்த டேட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்கூல், எந்த டிகிரி, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. எந்த வருடம் நீங்கள் படித்து முடிச்சிங்களோ அதை கொடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா லைட் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கான டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அந்த டிரைவிங் லைசன்ஸ் எப்போ எக்ஸ்பிரி ஆக போதோ அந்த டேம் வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஹெவி வெஹிக்கிள்ஸும் சேர்த்து அது கீழே கொடுத்துட்டு அதோட எக்ஸ்பிரி டேட்டும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்டீனோகிராஃபர் தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கான இந்த இது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்டீனோகிராஃபர் அப்ளை பண்ணாமல் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஸ்டீனோகிராஃபருக்கான எந்த விஷயங்களும் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. ஸ்டீனோகிராஃபருக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் உங்களுக்கு டைப்பிங் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு மீடியமாக தான் தெரியும் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியமாக தான் தெரியும் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஹையராக தெரியும் அப்படின்னா எஸ் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ஹையாக தான் தெரியும் அப்படின்றதுனால உங்களுக்கு ஹை அப்படின்றதுல மட்டும் YES இந்த இடத்துல இருக்குல்லையே அந்த எஸ்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டைப்பிங் தெரியுமோ அதுதான் அந்த இடத்துல வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு இதற்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, என்ன ஒர்க் நீங்கள் பண்ணீங்க, என்ன சேலரி, எத்தனை வருடம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அந்த ஜாப்பில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதாவது எந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து எம்டியாக விட்டுருங்க. அது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு எதுவும் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பும்போது அந்த போஸ்ட் கவருக்குள்ளே வச்சு அனுப்புவீங்களா, அந்த கவருக்கு மேலே நீங்கள் என்ன எழுதணும் மாட்டது, போஸ்ட் கவருக்கு மேலே, அப்ளிகேஷனுக்குள்ளே கிடையாது, போஸ்ட் கவருக்கு மேலே நீங்கள் என்ன டு ஃப்ரம் போடுவோம் இல்லையா, அதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஸ்டாப்னு சொல்லி எழுதிட்டு நீங்கள் ஸ்டீனோகிராஃபருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 3ன்னு எழுதணும். இன்கேஸ் நீங்கள் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இந்த இடத்துல நீங்கள் டிரைவர் அப்படின்றத வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் கவருக்கு மேலே. நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷனில் செகண்ட் பேஜ் வந்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிடி ரிலேட்டடாக நார்மல் பீப்புள்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 500 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். எஸ்சி கேண்டிடேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 250 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்போட ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து SC ST கேண்டிடேட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. OBC கேண்டிடேட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 11/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சு அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி டவுட் இருக்கு அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.